இன்றைய மாலை தலைப்பு செய்திகள். முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவரது அண்ணன் மு.க.அழகிரி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலினை தனது பேரனுடன் வந்து மு.க.அழகிரி சந்தித்து பேசியுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழக சாஸ்திரி அரங்கத்தில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. அறிவியலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று விஞ்ஞானி பேசியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்று ஓய்வு பெறுகிறார். புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா நாளை பொறுப்பேற்கிறார். முதல்வரின் ஒப்புதலுடன் தான் மாவட்ட செயலாளர் அதிகாரிகளை மிரட்டினாரா என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை மேலும் 1% குறைத்து வழங்க நிதிக்குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிக்க உள்ளதாக செய்தி வருகிறது. சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு இதுதான் வெகுமதியா என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். சீனாவில் உள்ள மானசரோவர் மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆகிய திருத்தலங்களுக்கு ஆன்மீக பயணம் சென்று வந்தவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் வழங்கப்படும் அரசு மானியத்தை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3.5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் மயிலாடுதுறை ஆட்சியருக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு இன்று மாலை வந்தடைந்துள்ளார். இதன் பின்னர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் இரவு 8 மணி அளவில் சீமான் ஆஜராக உள்ளார். இதன் காரணமாக சென்னை வலசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நீலகிரி சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை புலி விபத்தில் சிக்கியது. நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது கொடுத்துள்ள புகார் தொடர்பான விவகாரம் கடந்த 2 தினங்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் என்னையும் விஜயலட்சுமியையும் நேருக்கு நேர் உட்கார வைத்து விசாரித்தால் பிரச்சனை அரை மணி நேரத்தில் முடிந்துவிடும் என்று சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாராக இருந்தால் தனது பேச்சை மீறினால் மாற்றிவிடுவேன் என தருமபுரியின் திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் கலந்து கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையற்ற தவிர்க்க முடியாதது என்று திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். பிரச்சனைகளை பேசி தீர்க்காததால் புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி மிரட்டல் விட்ட நபரை போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் பத்திரமாக மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது நடவடிக்கைக்கு பயப்படும் ஆள் நான் கிடையாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வு உள்ளவர்கள். அவர்கள் ஆளுநரின் பேச்சுக்கு இணங்க மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் 5 மாடி கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டிடம் இன்று திடீரென குலுங்கியதால் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் உடனடியாக கட்டிடத்தை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். மேலும் அப்பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் தகவல் பரவியது. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அளித்த நேர்காணலில் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, சாத்தானின் ஆட்சி நடக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மொழிப்போர் பாரதம் எழுச்சி பெறுவதில் சில சக்திகளுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் பெண்கள் ஒன்றிணைந்து டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கும் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் மின்னணு சாதனத்துக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 1,22 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் நேற்று இரவு பறிமுதல் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் SB அதற்கு கீழ் உள்ள அத்தனை நிர்வாகமும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தாய்மொழி கற்றலை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ் படித்தோருக்கு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணியன் அதிரடி மாற்றத்திற்கு பின் தருமபுரி மாவட்ட திமுக அரசியல் தலைகீழாக அமைந்துள்ளதாக உடன்பிறப்புகள் குமுறுகின்றனர். தமிழகத்தில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை மறைக்கத்தான் இல்லாத ஹிந்தி திணிப்பை முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்து உள்ளார். இதனை மக்கள் ஏற்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஆளுநர் ரவி தமிழர்களுக்கு மொழி புணர்ச்சியை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகின்றனர் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 40% குறைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கையில் பட்டியலின மாணவர் புல்லட் ஓட்டியதற்காக 3 பேர் கொண்ட கும்பல் அவரின் கைகளை வெட்டியது. படுகாயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வலியுறுத்தி விசிக சார்பில் புல்லட் பேரணி நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி அவரை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீமான் வீட்டில் கைது சம்பவத்தில் ஈடுபட்ட நீலாங்கரை ஆய்வாளர் பிரவீனுக்கு வேறொரு வழக்கில் வாரண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. உயிர் உரிமை பிரச்சினைகளை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கிறது, நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டுமென்று ஸ்டாலின் பேசியுள்ளார். பாலியல் புகார் வழக்கில் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெள்ளிக்கிழமை இன்று மாலை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளார். மாவட்ட ஆட்சியர் காவல் அதிகாரியை மாவட்ட செயலர் மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். எத்தனை மோடி இரவிகள் வந்தாலும் மக்களின் மொழி உணர்வை வீழ்த்த முடியாது என்று சு வெங்கடேசன் காட்டமாக பேசியுள்ளார். கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக முதல்வர் ஸ்டாலின் தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணைக்கு வரமாட்டேன் என்று நான் சொல்லவே இல்லை. வீட்டில் நான் இல்லாதது தெரிந்தும் சம்மனை ஒட்ட சென்றது ஏன்? சம்மன் நான் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? காவல்துறையின் சம்மனை கிழிப்பதும் கிழிக்காததும் எங்கள் விருப்பம் என்று சீமான் தெரிவித்துள்ளார். செம்மொழியாம் தமிழ் மீது இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தாலியூர் பேரூராட்சி ஊழியர்கள் திமுக பேனர் வைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக அமுதா நாளை பொறுப்பேற்கிறார். நாங்கள் மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். மார்ச் மாத சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சீமான் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கரூரில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்டித்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அரசு பள்ளி இளநிலை உதவியாளர் கடிதம் வழங்கியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தொழிலாளிக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை தர முடியும் என ஆணவத்துடன் பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாட்டில் கடும் கண்டனங்கள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான நிதி எங்கே என்று ஒன்றிய அமைச்சருக்கு திமுக மாணவர் அணி கருப்பு கொடி காட்டியுள்ளனர். சம்மனை கிழிக்க சொன்னது நான் தான், மேலிட அழுத்தத்தால் இப்படி செய்கிறார்கள் என்று சீமான் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். காவல்துறை அளிக்கும் சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விருப்பமில்லாத பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது போல பேசுகிறார்கள் என்று சீமான் தெரிவித்துள்ளார். சம்மனை கிழித்த விவகாரத்தில் போலீசார் ஈகோவில் தான் இப்படி நடந்து கொண்டதாக சீமான் மனைவி கயல்விழி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் சம்மன் ஒட்ட சீமான் வீட்டில் தனி போர்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். ரஞ்சிக்கோப்பை இறுதிப் போட்டியில் கேரளா 342 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. முட்டை கொள்முதல் விலை 30 காசு சரிவடைந்த நிலையில் கடைகளிலும் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடருவோம் என்று சீமான் மனைவி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டாஸ் வென்ற டெல்லி பந்துவீச்சுக்கு தேர்வானது. ரஞ்சிக்கோப்பை இறுதிப் போட்டியில் கேரளா 342 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 50, பவுனுக்கு ரூபாய் 400 குறைந்துள்ளது. அதன்படி இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7,960 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 63,680 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களிலும் நாளை 6 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.